அனைவருக்கும் வணக்கம். செல்ஃப் என்கொயரி கான்வர்சேஷனில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறது இன்னைக்கு ஒரு கோர் பில்லர் ஆஃப் பகவத் பாதை கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ பகவத் பாதையில் அந்த வழியில் உள்ள ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளி இது. ஸோ ஐ எம் செல்ஃப் டிஸ்கவரி கோச் ஹேமா. அண்ட் இந்த ஜேர்னியில் நீங்களே சுயமாக ஒரு விஷயத்தை எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி இப்போ பகவத் பாதை புரிதல் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒன்று இந்த பாதையில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு. ஸோ அதில் இன் நம்மளே சுயமாக ஒவ்வொரு ஐயா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஹோல்ட் பண்ணி நம்மளுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் பண்ணி அது அப்படிதானா. ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். டீச்சர் ஆன்சர் கொடுத்தாச்சு, அது பின்னாடி பேஜில் இருக்குது. ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆன்சரும் அந்த ஆன்சரும் ஒன்றா இருந்ததுன்னா தென் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் செல்ஃப் என்கொயரி டயலாக்ஸோட இன்டென்ஷன். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கோர் கான்செப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல நம்ம மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத, எப்படி செயல்படுதுன்னு ஐயா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கவுங்களுக்கு யதார்த்தமாக ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தா தான் இது பயனுள்ளதாக அமையும். அண்ட் இது எளிமையானதுன்னு ஏன் ஐயா சொல்கிறாங்கங்கிறதும் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த மையப்புள்ளி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம அறிவு நடக்கிற பிங் பாங். நமக்கு ஒரு விஷயத்த நம்ம மனசை அது ஒரு விதமாக டிசைன் பண்ண ட்ரை பண்ணுது. சில சமயம் நம்மளால் பண்ண முடியுது, சில சமயம் பண்ண முடியல. அதனால பண்ண முடியுதுன்னு உறுதியாக சொல்ல முடியல, பண்ண முடியலன்னு உறுதியாக சொல்ல முடியல, கைவிட முடியல. ஸோ அதனால மாற்றி மாற்றி அந்த ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதோட நம்ம பார்த்தோம், பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் இன்னைக்கு அந்த கோர் கான்செப்ட்னு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். அவ்வளோ பில்டப் கொடுத்து சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாக தானாக அது இஷ்டத்துக்கு அதனுடைய நோக்கத்துக்கு அதனுடைய வேகத்துக்கு அதனோட இயல்புக்கு வேலை செய்யுதா, இல்லை நாம் விரும்புகிற மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம ஆசைப்படுற மாதிரி, நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நமக்கு நமக்கு ஏற்படுற விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி, நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுதா அப்படிங்கிறது தான் அந்த கோர் பில்லர் வியூ பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசு நமக்கு விருப்பப்படுற மாதிரியே நல்ல தாட்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ யாருக்குமே நாசமாக போகிற தாட்ஸ் வரணும்னு யாருமே நம்ம நினைக்க மாட்டோம். நல்ல தாட்ஸாக நல்ல விஷயமா எல்லாமே உள்ளே நல்லாவே வந்துட்டுருக்கணுங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும். ஆனால் நம்ம விருப்பப்படி நம்ம மனசு கேட்குதானா? கேட்குறது கிடையாது. ஒரு நல்ல விஷயத்துக்கு எதையாவது ஒன்று பண்ணலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒன்று ஒரு யோசனை வரும், ஒரு தாட் வரும். ஒரு சுமூகமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கும்போது ஏதோ ஒரு பதட்டம் வருது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம விரும்புகிற மாதிரி தான் நம்ம மனசு செயல்படுது அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன விரும்புவோம்? நல்லா இருக்கணும்னு தானே விரும்புவோம். நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். அப்போ அதே மாதிரி உள்ள இல்லை. அப்போது நாம் விரும்புகிற மாதிரி நம்ம மனசில் உள்ள நடக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது, நமக்கு பிடிச்ச மாதிரி ப்ளசண்ட்டாக, பீஸ்ஃபுல்லாக, ஒரு கூலாக, ஒரு நிதானமாக, அந்த மாதிரி அட்லீஸ்ட் அந்த பேஸாவது அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம விறுவிறுன்னு ஒரு இடத்துக்கு போய் ஒரு டக்கு டக்குன்னு யோசிக்க வேண்டிய இடத்துல பார்த்தா நம்ம மந்தமாக, இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி, எனக்கு என்னன்ற மாதிரி ஒரு மூடு, ஒரு மைண்டு, அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்குது. இப்போது நம்ம ஒரு இடத்துல நிதானமாக, கவனமாக, பொறுமையாக ஒரு விஷயத்த ஒரு பர்சனை கையாளணும்னு இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா, ஐயையோ ஐயையோ ஐயோ லபோதிபோ லபோதிபோன்னு சொல்லி ஒரே ஆங்ஷியஸாக, பதட்டமாக
அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, கிடைக்குமா, கிடைக்காதா, வருமா, வராதா, போகுமா, போகாதா, இப்படி வந்து பயங்கர ஒரு ஆங்சைட்டியோட தான் வந்து மனசு ஆப்ரேட் ஆகுது. இப்போ நம்ம ம், விருப்பப்படுற மாதிரியும் ஒரு விஷயங்கள் இல்ல. அதே மாதிரி நம்ம வேணுங்கிற வேகத்துக்கு நம்ம மனசு ஈடு குடுக்குதா, செயல்படுதான்னாலும், அந்த பேஸும் வந்து அது இஷ்டத்துக்கு தான் இருக்குது. அது இருக்குதா அப்படின்னு நீங்க காமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்றேங்கிறதுக்காக இல்ல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, நான் எப்படி பார்க்குறேங்கிறத வச்சு, ஹியூமன் மைண்ட் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குங்கிறத வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனாலும், இது செல்ஃப் என்கொயரிங்கிறதுனால, நமக்கு நாமே இந்த கேள்விய கேட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து இது இது ஆக்சுவலா எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறது புரியும். அப்போ செகண்டு நம்ம சொன்னது வந்து அந்த அந்த பேஸ் அதாவது அதோட வேகம் வந்து நம்மளால வந்து அ நமக்கு வேணுங்கிற மாதிரி அத வந்து மேனிபுலேட் பண்ண முடியல. ஓகே. கன்டென்ட்ட மேனிபுலேட் பண்ண முடியல, ஸ்பீட மேனிபுலேட் பண்ண முடியல. சரி அட்லீஸ்ட் டியூரேஷனையாவது மேனிபுலேட் பண்ண முடியுதா? எனக்கு பிடிச்சவங்கள ஒருத்தவங்கள பார்த்துட்டு இருக்கோம் அப்டின்னா, அவங்க நெனப்பாவே இருக்கு. பிடிச்ச ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டு வந்தோம், நல்லா ஹேப்பியா போயிட்டு வந்தோம் அப்டின்னா, அது மாதிரியே தான் தோணிட்டே இருக்குது. ஸோ, அந்த ஃபங்ஷன் முடிஞ்சு வந்த பிறகும், சில விஷயம் அப்டியே நம்மளுக்குள்ள போயிட்டே இருக்கு. எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆனா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஏதோ ஒண்ணு வந்து ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த வந்து ஜெயிச்சுட்டோம் அப்டின்னா, நம்மள எல்லாரும் பாராட்டுறாங்க. அத அப்ப கேட்கும்போது சந்தோஷமா இருக்குன்னா, அந்த சந்தோஷம் லிங்கர் ஆகுது. நம்ம மனசுல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது. ஆனா, அதிலேயே இருக்க முடியுதா? இப்ப நமக்கு அது அது ரொம்ப விருப்பப்படுவோம் இல்லையா? ஏன்னா, நம்ம 1 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சது அது. அதுக்கு ரெகக்னிஷன் கிடைக்குது. அது 1 நிமிஷம் ஒருத்தவங்க பாராட்டுறாங்க. ஸோ, அந்த 1 வருஷம் உழைச்ச உழைப்புக்கு 1 நிமிஷம் பாராட்டு மட்டும் வாங்குனா அந்த மனசுக்கு பத்தலல்ல. ஸோ, அது அப்படியே அது அது அதே ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அதே அந்த ஒரு அந்த அப்ரிஷியேட் ஆகும்போது உள்ள அந்த ஹாப்பினஸோட ட்ராவல் பண்ண முடியுதா? அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இப்போ நம்ம சாப்பிடும்போது கூட நமக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து கடைசியா சாப்பிடுறோம் அப்படின்னு எத்தன பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. ரிலேட் பண்ண முடியுதான்னு. கடைசியில சாப்பிடுவோம். ஏன்னா, எல்லா டேஸ்ட்டும் போனதுக்கப்புறம் அத சாப்பிட்டோம்னா, அந்த அந்த டேஸ்ட் கொஞ்ச நேரம் லிங்கர் ஆகும் நம்ம நாக்குல அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம சென்ஸ் ஆர்கனா இருந்தாலும் சரி, நம்ம மனசா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் அப்படியே லிங்கர் ஆகுது நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா. அப்போ நமக்கு வந்து அது அதையும் தாண்டி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணுது. இன்னொரு உதாரணம். இப்ப நம்ம ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரோம். எங்கேயோ போயிட்டு வரோம். நல்லா இருக்குது அப்படின்னு, திருப்பி வந்து மண்டே ஆனோன ஆஃபீஸ் போகணுங்கும்போது, அந்த நினைவுகள் அதோட இருக்கணுங்கிற மாரி தான் நமக்கு ஆசையா இருக்கு. ஆனா, இருக்க முடியுதா? நம்மளால அதாவது ஸ்ட்ரெச் ஆகுது. இல்லன்னு சொல்லல. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஸ்ட்ரெச் ஆகுது. பட் நாம விரும்புற அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுதா? அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஏன்னா இயற்கையாவே இன்பமா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தூரம் வரும். பட் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அத வச்சுக்க முடியுதா? அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஆ ஸோ டியூரேஷன் இதுல உ இ இத விட இன்னும் பெட்டரா கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு இந்த இது புரியும். இப்ப நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஒரு சங்கடமான ஒரு விஷயமோ, ஏதோ ஒண்ணு பிடிக்காம நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம அது நம்மளுக்கு அது 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 நம்மளால அந்த டிஸ்கம்ஃபர்ட் அந்த அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறத தாங்கிக்கவே முடியறதில்ல. ஸோ இது நடந்திருக்க கூடாது, இது வேண்டாம் அப்படிங்கிற மாரி தான் அது உடனே உதறணும். அந்த ஃபீலிங்க உடனே உதறணும்னு தான் நம்ம நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் அது இன்டைரக்ட்டா அது எலாங்கேட் ஆயிட்டுருக்கும். அது இன்னொரு இன்னொரு இதில பார்ப்போம். ஸோ நமக்கு இப்ப வேணாங்கிறத டக்குன்னு உதற முடியுதா? எனக்கு இந்த இந்த ஃபீலிங் பிடிக்கல, வேண்டாம். ஆஹான்னு சந்தோஷமாக முடியுதா? அதுவும் பண்ண முடியல. ஸோ நம்ம கட் பண்ணிக்கவும் முடியல அந்த டியூரேஷன. குறைச்சுக்கவும் முடியல. டியூரேஷன்னா அந்த கால கால அவகாசம். அந்த உணர்வுல ட்ராவல் பண்ண அந்த உணர்ச்சி, எமோஷன்ல ட்ராவல் பண்ணக்கூடிய, எண்ணங்கள்ல ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டியூரேஷன். ஸோ, அத நம்ம வேணுங்கிற அளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியல. எலாங்கேட் பண்ண முடியல. அதாவது நீட்டிக்க முடியல. அதேமாரி குறைக்க முடியல. ஸோ, இப்போ டியூரேஷனும் நம்மளால பண்ண முடியுதா? பண்ண முடியலையா? அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ
இ இது இது எல்லாமே பார்க்குறோம். சரி, இப்போ நமக்கு மீறி ஏதோ ஒரு ஒரு அழுத்தமான ஒரு உணர்வோ, ஒரு எண்ணமோ வரும்பொழுது, அட்லீஸ்ட் அந்த சபை நாகரிகம் கருதி இது பண்ணி சில பேரால கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வாசிக்க முடியுது. சில பேரால அது பண்ண முடியறது கிடையாது. டபக்குன்னு ஒரு வார்த்தைய விட்டுருவோம். அல்லது சில பேர் வந்து கை ஓங்கிருவாங்க. அதாவது வார்த்தையில மட்டும், சொல்லுல மட்டும் இல்ல, செயல் அதாவது சொல்லுமே ஒரு விதமான செயல் தான். பட் கைகலப்பா கூட ஆயிடும். அந்த பிஹேவியர் ஆக்ஷன்ல வந்து காமிச்சுருவாங்க. அவங்களால அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஒரு உள்ளேருந்து வரக்கூடிய அந்த அழுத்தமான ஒரு எண்ணத்தையோ, அ உணர்ச்சியோ வரும்போது. இப்போ சில பேருக்கு முடியும், சில பேருக்கு முடியாது. பட் அந்த சில பேருமே யாரால அத சப்ரஸ் பண்றாங்களோ, அவங்களுமே எல்லா சமயமும் நம்மளால பண்ண முடியுதா? எல்லா சமயம் நம்ம அடக்கி வாசிக்கிறோமா? அப்டின்னா கிடையாது. எங்க வந்து அது வெளியில வர வாய்ப்பு இருக்கோ, அங்க டக்குன்னு விட்டுர்றோம். அ ஒரு உதாரணத்துக்கு எளிமையா பார்க்கணும்னா, நம்மள விட பவர்ஃபுல்லான அத்தாரிட்டியான ஒரு ஃபிகர், ஒரு பாஸ் இருக்காங்க. நமக்கு மேலதிகாரி கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்டின்னா, கடுப்பா வந்தா கூட, கோவமா வந்தா கூட, பொறுத்துக்கவே முடியாதுன்னு வந்தா கூட, நம்ம எப்படியோ வந்து அத நேவிகேட் பண்ணிட்டு, டோன் டவுன் பண்ணி, வேற விதமா ஏதோ சொல்றது, அல்லது அந்த இடத்த அவாய்ட் பண்றது, அல்லது வேற ஏதோ ஒண்ணு சொல்றது, அந்த மாதிரி நம்ம மாடுலேட் பண்ணிடுறோம். பட் இதே இது வீட்ல ஒய்ஃப் கிட்டயோ, ஹஸ்பண்ட் கிட்டயோ நமக்கு அல்லது நம்ம வீட்ல வேலை செய்றவங்க கிட்ட, அப்ப நம்ம தானே பாஸு, நம்ம தானே அத்தாரிட்டி. ஸோ, அப்படி இருக்கும்போது பார்த்தா, சட்டுன்னு அது வந்து வெளியில வந்துருது. ஸோ, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கேட் வந்து ம் இந்த சிச்சுவேஷனா ஓகே ஓப்பன் பண்ணி குடுக்குது. இந்த சிச்சுவேஷனா ஓப்பன் பண்ணி குடுக்கல. ஆனா, அது எல்லா சமயமும் பண்ண முடியுதான்னா, முடியறது கிடையாது. ஸோ, இப்போ நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுல கூட நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கிற மாரி தெரியுது. பட் ஆனா, நம்மள மீறி தான் அந்த நிதானம் இல்லாம நெறைய பேர் நடந்துக்கிறோம். ஆம். அதே சமயத்துல இப்ப நெறைய பேர் இருப்பாங்க. மனசுல நல்லா நெறைய முக்கியமா ஆண்கள், நெறைய ஒரு நல்லா அ ஒரு இதுவா ஃபீல் பண்ணுவாங்க. அன்பாவோ, பாசமாவோ எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஃபாதர் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தோம். ஆர் ஈவன் ஸ்பௌசஸ் கூட. பட் அவங்க வந்து அத வார்த்தையிலயோ, செயல்லயோ வெளிப்படுத்துவாங்களான்னா கிடையாது. அது ஒரு விதமான அந்த எமோஷன் வருதுங்கிற ஒரு அவேர்னஸ்ஸு கூட கம்மியா தான் இருக்கும். அப்படியே வந்தா கூட அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு அதிகமா இருக்கும். ஆண்களுக்கு கம்மியா இருக்கும் பொதுவா. ஸோ, அப்ப அவங்களுக்கு நேச்சுரலாவே பயாலஜிக்கலாவே அந்த ஒரு இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்போ இருக்குது உள்ள எமோஷன் இருக்குது. ஆனா அத வெளிப்படுத்துறது வந்து இல்ல. வெளிப்படுத்துறது வந்து ரொம்ப கம்மி. அப்படி இருக்கு. சில சமயம் வந்து உள்ள நெறைய அழுத்தமா இருக்கு எமோஷன். உடனே விட்டுர்றோம். வாய் விட்டுர்றோம். சில சமயம் வந்து நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கூட தெரியறதில்ல. நம்மா இருக்கிறோம். எ எப்படி நமக்கு இப்போ இப்ப நம்ம என்ன ஃபீல் பண்ணிட்டுருக்கோம்? இது பொதுவா பார்த்தோம்னா, ரொம்ப விரக்தியா, ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கிறவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அந்த வலி உணர்ந்து, உணர்ந்து பெயின்ஃபுல்லா இருந்து, இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இப்ப ஒரு அ பேஸ்ட் வாக்குல சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே அழுது, அழுது கண்ணீர் தண்ணியே வத்திருச்சு அப்படின்ற மாதிரி, அதுக்கு மேல அந்த டியர் கிளான்ஸ்ல வர்றதுக்கு கண்ணீர் கூட இல்ல அப்படிங்கிற மாரி, அவங்க அந்த ஒரு வலிய உணர்ந்து, உணர்ந்து கடைசியில அது 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 ஒரு மாரி நம்ப் ஆயிடுறது. அந்த உணர்வே இல்லாம போடுற மாரி, மரத்து போன மாதிரி. லிட்டரலா அதுதான் வேர்டு. மரத்து போன மாதிரி ஒரு ஒரு நெலைம. ட்ராமேட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு, இது டிப்ரஷன்ல இருக்கிறவங்களுக்கு, ச சைக்காலஜிக்கலா ரொம்ப ஒரு அப்செட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ, என்ன நமக்கு நம்ம உணர்றோங்கிறது கூட ஒரு ஆக்சஸ் இல்லாம, என்ன எமோஷன் வருதுன்றது கூட ஒரு மாரி தெரியாம பிளாங்க்கா இருக்கிற மாரி இருக்கும். ஃப்ரீஸ் ஆன மாரி இருக்கும். ஸோ, இ இப்போ இந்த ஆக்சஸே இல்லாத இருக்கும்போது, செயல்பாடுங்கிறது பயங்கர குளறுபடியா தான் இருக்கும். ஏன்னா, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாலே நம்மளால வெளியில சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. அல்லது சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியறதில்ல. இதுல உள்ள என்ன நடக்குதுன்னும் நம்மளுக்கு ஆக்சஸே இல்லன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ, இப்ப ஆக மொத்தம் என்னன்னா, டு பிரிங் இட் ஆல் டுகெதர்
அ அதுவா ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்து செயல்படுதா? நம்ம விருப்பப்படி செயல்படுதா? நமக்கு வேணுங்கிற ஸ்பீட்ல செயல்படுதா? இல்ல அதனோட பேஸ்ல செயல்படுதா? நமக்கு வேணுங்கிற காலத்துக்கு நம்ம வந்து அந்த எண்ணங்கள், உணர்வுகள வந்து நீட்டிக்க முடியுதா? குறைக்க முடியுதா? இல்ல அது அதன் போக்குல தான் வந்து இயங்குதா? அதே மாதிரி நமக்கு உள்ள இருந்து வர்ற விஷயங்கள அ கம்ப்ளீட்டா ஒரு சுதந்திரமா எவ்ளோ காமிக்கணும், காமிக்கக்கூடாது, எந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறதாவது நம்ம கையில வந்து அ இருந்து செயல்பட்டுட்டு இருக்கோமா இப்போ? ஆ இல்ல நம்மளுக்கு உள்ள வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னு கூட புரியாத மாதிரி இருக்கிறோமா? ஸோ இதுதான். ஸோ இப்ப நம்ம இருக்கு அப்படின்ற இடத்துல கூட மனசு செயல்படாமல்லாம் இல்ல. மனசு செயல்படுது. அதனால தான் அது ஒரு மாரி நம்ப்னஸ் கூட தெரியுது. ஸோ இப்ப கடைசியா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு மொமெண்ட்ல மனசே விட்டு போச்சு அப்படிங்கிற மாரி சொன்னா கூட, மனசு செயல்படாம இருக்கா? மனசு அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னு போயிடுச்சா? நம்ம வந்து ஸ்டக் ஆகி இருக்கோம். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? வார்த்தைகள் அப்படின்னா கூட, நம்ம ஒரு இடத்துல தேங்கி இருக்கோம் அப்படிங்கிறது கூட ஒரு விதமான ஒரு உணர்வு தான். அந்த உணர்வே இல்ல, தேக்க நிலை இருக்குங்கிறதுமே ஒரு உணர்வு தான். தேக்கமா இருக்கக்கூடிய ஒரு உணர்வு எனக்கு தெரியுது. அந்த ஃபீலிங், அந்த எமோஷன் இருக்கு. பட் நான் கேட்கிறது வந்து, மனசே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம அப்படி எப்பயாவது இருக்கா? இருந்திருக்கா? மனமற்ற நிலை, தாட்டே இல்லாம அப்படியே சைலன்ஸ் அது இது அப்படியெல்லாம் அதையும் தாண்டி இருந்தா கூட, அது இருக்குதுன்னு தெரியுது. அது இருக்குதுங்கிறது தெரியுதுனாலே அங்க மனசு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ, அவ்ளோ ஆசிலேஷனா இல்ல. பட் இருக்குங்கிறதுனால தான் அதையும் நம்மளால உணர முடியுது. இங்க என்ன மையப்புள்ளி கேள்வி என்னன்னா, மனசே இல்லாம இருக்குதா? அப்போ மனசுங்கிற ஒரு இயக்கம் எப்படி இயங்குது? அது எந்தன் அடிப்படையில இயங்குது? அது ஒரு ரொபாட்டிக்கா, மெக்கானிக்கலா அந்த மனசுக்கு வந்து எமோஷன்லாம் ஒண்ணு இருக்கா? அதாவது அம் இங்க பண்ணணும், இங்க பண்ணக்கூடாது. இந்த சூழ்நிலையில நமக்கு ஆசை வரணும், இந்த சூழ்நிலையில ஆசை வரக்கூடாது. இந்த சூழ்நிலையில வந்து நமக்கு வந்து கோவம் வரணும், வரக்கூடாது. அப்படி இங்கீதம்லாம் தெரிஞ்சு நடந்துக்குதா மனசு? நம்ம தகுதி தெரிஞ்சு நடந்துக்குதா மனசு? நம்ம தராதரம் தெரிஞ்சு நடந்துக்குதா மனசு? இல்ல அது பாட்டுக்கு மொக்கையா, அது பாட்டுக்கு ஒரு மெக்கானிக்கலா, இயந்திரத்தனமா ஒரு இன்புட் வருது, ப்ராசஸ் பண்ணுது, அவுட்புட் குடுக்குது, இன்புட் வருது, ப்ராசஸ் பண்ணுது, அவுட்புட் குடுக்குது. அந்த மாரியே மெக்கானிக்கலா போயிட்டுருக்கா. இத இன்னொரு விதத்துல எப்படி பார்க்கலான்னா, நம்ம வாழ்க்கையில வந்து 98% நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே பழக்கங்கள் தான், ஹேபிட் தான். ஆட்டோமேட்டிக்கா. செயல்லயே கூட. ஸோ, ஒரே விதமான ரெக்கார்டு ஓடிட்டே இருக்கு. ஒரே விதமா யோசிக்கிறோம். ஒரே விதமா பேசுறோம். ஒரே விதமா செயல்படுறோம். ஒரே விதமான ரிசல்ட்ஸ் வருது. இப்போ 98% 95% இதே தான் லூப்ல போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஒரே மாதிரி தானே இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ இங்க தான் நம்ம மனசுங்கிறது வந்து இந்த இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம எல்லாருக்குமே, எல்லா சூழ்நிலையிலுமே அம் இயங்காம இருக்கா முதல்ல. அப்படி இயங்குது அப்படின்னா, இந்த இத்தன கேள்விகளுக்கும் நாமளே வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். அப்போ தானா இயங்குதா? நாம வந்து இயக்க முடியுமா? அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பகவத் பாதையினுடைய மைய புரிதலே இருக்கு. ஸோ, அத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.
ஸோ இது வந்து ஏன் எளிமையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். எப்போ இது வந்து புரிய வரும்னா, நம்ம இப்போ வரிசையா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து வி வில் பிரிங் இட் ஆல் டுகெதர். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல பார்ப்போம். பட் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி நாமளே அக்குவேரா, ஆணிவேரா நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க பார்க்க தான் நமக்குள்ள என்ன நடக்குது? நம்ம மனசுல என்ன நடக்குது? அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓரளவு எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது அ அந்த டிஸ்கவரி வந்து ஒரு ஆஹா மொமெண்ட் மாரி ஓப்பன் அப் ஆகும். ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. ஐல் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ.